Hello students, welcome to the TechSpot. Actually, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல சாப்டர் 1ல ஆல்ரெடி நம்ம ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் ஸ்டில் வி கான்ட் ஏபிள் டு கவர் பிகாஸ் ஆஃப் இந்த கொஞ்சம் இது தியரி பார்ட் நிறைய இருக்கு. நம்ம நிறைய கவர் பண்ண வேண்டிய ரீசன்ஸ்க்காக நிறைய இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் யார் கம்ப்யூட்டரை மேக் பண்ணா என்னெல்லாம் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் இருந்துச்சு, இப்போ புதுசு கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் நமக்கு ஸ்பெஷலைஸ் இருக்கு, 6th ஜெனரேஷன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா இன்புட் டிவைசஸ் பார்த்தோம். அந்த இன்புட் டிவைசஸ்ல நான் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு, மவுஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனரு, ட்ராக் பால், ரிட்டர்னல் ஸ்கேனர்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ட்ராக் பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா மவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் பயோமெட்ரிக் டெக்னிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரிட்டர்னல் ஸ்கேனருமே ஒரு பயோமெட்ரிக் டெக்னிக் தான். அதெல்லாம் எதுக்காகனா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 12 இன்புட் டிவைசஸ் உங்க புக்ல இருக்கு. அதுல நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல ஒரு 6 பத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம ரிமைனிங் 6 வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்ப லைட் பென் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாயிண்டிங் டிவைசஸ் shaped like a pen. It is connected to the monitor. இப்போ இந்த பாத்தீங்கன்னா பென் மாதிரியே இருக்கும் லைட் பென். இது எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா மானிட்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். டிப் ஆஃப் த லைட், இந்த டிப்ல தான் உங்களுக்கு லைட் பென் இருக்கும். கண்டைன்ஸ் லைட் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. எலமெண்ட் which dedicates a light from the screening enabling the computer identify the location pen screen அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இந்த பென் ஸ்கிரீன் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறது என்ன பண்ணோம், அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம என்னெல்லாம் டிரா பண்றோமோ அது என்ன பண்ணா மானிட்டர் ஷோ ஆகும். ரைட் பண்றதும் மானிட்டர் ஷோ ஆகும். இப்ப நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் வச்சு எழுதிக்கலாம். இந்த டிவைசஸ் வந்து இந்த இந்த இது இங்க பாத்தீங்களா, இது யூஎஸ்பி மாதிரி இருக்கா, இதை வந்து என்ன பண்ணுவோம் மானிட்டரோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. சோ இதுதான் இப்ப நமக்கு இன்புட் லைக் கீபோர்டு மாதிரி. இப்ப நான் கீபோர்ட்ல டைப் பண்ண உங்களுக்கு ஷோ ஆகுற மாதிரி இதுல நான் எழுத உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே எங்க பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மானிட்டர்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்றாங்கன்னா லைட் பென்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் இன்புட் தான். நம்ம மானிட்டருக்கு இன்புட் கொடுக்க போறோம். அடுத்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் பத்தி பார்க்க போறோம். ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமா கவர் பண்றேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. நம்ம இன்னும் கொஞ்சமே ஸ்லோவா போலாம். ஏன் நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமா சொல்றேன்னா ஆல்ரெடி நீங்க வந்து குவார்ட்டர்லி ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர் சிலபஸ் வந்துருச்சு. பட் ஆனா நான் இப்பதான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா வேணும், இல்ல இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் கொஞ்சம் என்ன சொல்றது? வேற ஏதாவது பார்ட்ல இருந்து கவர் பண்ணுங்க. இந்த பார்ட் வேணாம். எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்ஜெக்ட் வந்துருச்சு அப்டின்னா கூட நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. நான் ஒரு சைடுல HTMLம் கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ நாங்க இன்னும் கொஞ்சம் வீடியோவ பெட்டரா போட ட்ரை பண்றோம். இப்ப ஆப்டிகல் கேரக்டர் ரீடர் அப்டின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a device which detects a character printed or written a paper with a OCR அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணீங்கன்னா இது என்ன பண்ணா ஒரு பேப்பர்ல வந்து ஏதாவது ஒரு இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் இருக்கு, பிரிண்ட் இருக்கு அப்படின்னா பிரிண்ட் ஆகி இருக்குன்னா அதை டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே எரர்லெஸ் எப்படின்னா பார்கோட் ஸ்கேனர் மாதிரி தான். இப்ப கடையில எல்லாம் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம், இல்ல வேற ஏதாவது பொருளை பர்ச்சேஸ் பண்றோம், எது பண்ணாலும் இப்ப பார்கோட் ஸ்கேன் பண்ணி அதனோட விலையை பார்த்துருவாங்க. சோ அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் மோரலஸ் அதே மாதிரி தான் இருக்கும். இப்ப இது எப்படி யூஸ் ஆகுது? யூசர் கேன் ஸ்கேன் த பேஜ் ஃப்ரம் த புக்ல இருந்து அந்த பேஜை ஸ்கேன் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் வில் ரெகக்னைஸ் த கேரக்டரை ரெகக்னைஸ் பண்ணிக்கும். இதுல வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம புக்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது அது எங்க ரெகக்னைஸ் ஆயிரும்னா கம்ப்யூட்டர்ல ரெகக்னைஸ் ஆயிரும். அது என்ன பேஜ், என்ன லெட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மார்க்ஸ், ஸ்டோர்ஸ் எதுனாலும் அது என்ன ஆயிரும்னா ரீட் பண்ணிக்கும்னு சொல்றாங்க. The scanned document can be edited using the word processor யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஒரு கேரக்டரையும் ரீட் பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். ஓகே, பார்கோட் ஸ்கேனர்னா என்ன? இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். QR கோட் ஸ்கேன் பண்ற மிஷின் பத்தி. பார்கோட் இஸ் a pattern printed in a lines of different thickness. இப்ப இது வந்து என்ன பண்ணும்னா கேரக்டரை வந்து ரீட் பண்ணுது. கேரக்டர்னா லெட்டர்ஸை ரீட் பண்ணி நமக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குது. ஆனா பார்கோட் ஸ்கேனர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் இருக்கும். ஒரு டார்க் லைன், ஒரு திக் லைன், சாரி ஒரு டார்க் லைன், ஒரு லைட்டா ஒரு லைன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை வந்து ரீட் பண்ணும். பாத்தீங்களா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களோட டயக்ராம்ல இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது வந்து நீங்க நிறைய ப்ராடக்ட்ல பார்க்க முடியும். அந்த ப்ராடக்ட்ல இருக்கிறது இதை ரீட் பண்ணாவே அதனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு ரீச் ஆயிரும்.
the barcode reader scans the informations on the barcode. Barcodeல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுதுன்னா, ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஃபர்தர் ப்ராசஸிங்காக. இப்போ நம்ம ஒரு கடையில போய் ட்ரெஸ் எடுக்கிறோம். என்ன பண்ணுவோம்? அந்த டேக் இருக்கும். டேக்ல பார்த்தீங்கன்னா, பார்கோட் இருக்கும். டக்குனு பார்கோட் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸு, அது எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட சிஸ்டம் வந்துரும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, என்டர் அடிச்சு பில்ல தட்டி நம்ம கையில குடுத்து, நம்ம பில் பே பண்ணிட்டு வந்துரலாம். ஓகேவா? இது வந்து எரர் ஃப்ரீ என்ட்ரிக்காக தான். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் என்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க ட்ரெஸ் ஒரு 1200 இருக்கு. அவங்க மேனுவலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடிக்கும்போது 1300 அடிச்சுட்டாங்க. பட் வி கான்ட் ஏபிள் டூ நோட்டீஸ். நம்மளும் அத நோட்டீஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் ஒரு மேனுவல் எரர். இந்த மாரி மேனுவல் எரர் எல்லாம் இல்லாம, இன்னொன்னு ஸ்பீட் ஆஃப் ஒரு இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம பீப்பிள் வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆயிட்டாங்க. சோ ஷாப்ஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஒரு கடைக்கு போனோம்னா பயங்கர ரஷ். சோ ஒருத்தங்களுக்கா உட்காந்து மேனுவலா பில் எழுதுறது, இல்ல நானே கீபோர்ட்ல என்டர் பண்ணி டைப் பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்னன்னா டைம் அப் ஆகும். சோ அந்த டைமை எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த பார்கோட் சிஸ்டம்னு சொல்றாங்க. கியூஆர் கோடுங்கிறது பார்கோட் ஆர் கியூஆர் கோட். குயிக் ரெஸ்பான்ஸ். அதுதான். குயிக்கா நடக்கிறதுக்காக தான். ஒரு வேலை குயிக்கா நடக்கிறதுக்காக. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள்ங்க. நம்மளோட என்ன சொல்றது? ஹெட்செட் தான் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். இங்க பார்த்தீங்களா? இப்போ ஹெட்செட் போட்டு தான் நம்ம பேச போறோம். இப்ப ஏதாவது ஒரு ரெக்கார்டோ, இல்ல ஏதாவது பண்ண போறோம். இல்ல ஒரு மீட்டிங் பத்தி Zoomல ஒரு மீட்டிங் பேச போறோம். இது எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணுவோம். அதுலயே ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். அதுல என்ன பண்ணா நம்மளோட ஸ்பீச்ச வந்து ரெகக்னைஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுதான் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு பேரு தான் மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன் சர்வ் அஸ் அ வாய்ஸ் இன்புட் டிவைஸஸ் பண்ணும். இட் கேப்சர்ஸ் த வாய்ஸ். இது என்ன பண்ணா வாய்ஸ கேப்சர் பண்ணி, வாய்ஸ் டேட்டாவ கேப்சர் பண்ணி சென்ட் இட் டூ த கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணிரும். இப்போ மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி அலாங் வித் ஸ்பீச் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர் கேன் ஆஃபர் கம்ப்ளீட்லி அப்படின்னு கம்ப்ளீட்லி நியூ அப்ரோச் இன்டு த இன்ஃபர்மேஷன் இன்டு த கம்ப்யூட்டர். இப்போ இது கூட இப்போ நான் ரெக்கார்ட் பண்றது கூடவே ஒரு இன்புட் தான். நான் எப்படி ரெக்கார்ட் பண்றேன்? ஒரு அம், ஒரு மைக் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட்செட் வச்சிருக்கேன். அந்த ஹெட்செட் யூஸ் பண்ணி அதுல மைக் இருக்கு. சோ அதுல தான் பேசி ரெக்கார்ட் பண்றேன். இப்ப என்ன பண்றேன்? நான் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இது எல்லாமே ஒரு இன்புட் தானே. சோ இந்த மாதிரி தான் இதெல்லாம் தான் ஒரு இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதா. ஓகே நெக்ஸ்ட் டிஜிட்டல் கேமராவ பத்தி பார்க்கலாம். இப்ப டிஜிட்டல் கேமரா என்ன பண்ணா இமேஜஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும்னா, நமக்கு என்ன பண்ணிக்கும்னா கேப்சர் பண்ணி குடுக்கும். இட் யூசஸ் சிசிடி சார்ஜ் கப்புல்டு டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு எலக்ட்ரானிக் சிப். வென் லைட் ஃபால்ஸ் ஆன் த சிப் த்ரூ த லென்ஸ்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு லைட் ரேஸ் இன்டு த டிஜிட்டல் ஃபார்மேட். இதெல்லாம் இந்த சிசிடி கப்புல்டு டிவைசஸ் எல்லாம் வந்து ஆ இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபியூச்சர் இன்ஜினியரிங்கோ இல்ல வேற ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸோ அந்த மாதிரி இல்ல டிவைசஸ் இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன் அந்த மாதிரி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கும்போது இதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக். சூப்பரா இருக்கும் படிக்கவே அவ்வளோ. இப்போ நம்ம டிவியை டே டு டே லைஃப்ல பார்த்துட்டே இருக்கோம் டெய்லியும். இப்போ அந்த டிவி எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, டிவி எப்படி எல்லாம் இருந்துச்சு, இப்போ எப்படி வந்திருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு என்னன்னா இன்னும் மோர் இன்ட்ரெஸ்ட் வி ஹேவ். சோ அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் கேமராவும். டிஜிட்டல் கேமரா எவ்ரிபடி நோஸ். என்னன்னா இப்ப நம்ம ஒரு போட்டோ எடுக்கும்போது நம்ம மேல ஒரு வெளிச்சம் விழும் பாத்தீங்களா? அந்த லைட் வந்து என்ன ஆகும்னா, விழும்போது லென்ஸ் வழியா வரும். லென்ஸ் வழியா வந்து விழுந்து, அது ரேவா கன்வெர்ட் ஆயி டிஜிட்டல் ஃபார்மேட்ல நமக்கு ஒரு பிக்சரா கிடைச்சிருது. அதுதான் டிஜிட்டல் கேமரா. டச் ஸ்கிரீன்ல எல்லாமே தெரியும். இப்ப நம்ம டச் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா, மொபைல்ல நம்ம டச் பண்ணி குடுக்குற எல்லாமே இன்புட் தான். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்கிரீன்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் மிஷின்ல எல்லாம் டச் ஸ்கிரீன் வந்துருச்சு. இப்ப நீங்க டச் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பின் என்டர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் சாரி இங்க ட்ரான்ஸ்ஃபர் வித்ட்ராவலா என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பின் குடுக்கணும். அடுத்து எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறத குடுக்கணும். இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் இன்புட் தான். இந்த இன்புட் எல்லாம் எங்க இருந்து குடுக்குறோம்? டச்சஸ்ல இருந்து குடுக்குறோம். சோ லேப்டாப்லயும் டச் ஸ்கிரீன் வந்துருச்சு. ஃபோன்ல டச் ஸ்கிரீன். இப்ப டச் எவ்ரிவேர். இப்ப என்ன நமக்கு அதிகமா வளர்ச்சி ஆயிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்கிரீன் தான். இப்ப ஃபர்ஸ்ட்ல ஏடிஎம்ல டச் ஸ்கிரீன் கிடையாது. லேப்டாப்ல இனிஷியல் ஒரு 6, 7 இயர்ஸ்க்கு முன்னாடி டச் கிடையாது. ஆனா இப்ப எவ்ரிதிங் நமக்கு என்ன வந்துருச்சுன்னா, டச் ஸ்கிரீனா வந்துருச்சு. சோ அதுதான் டச் ஸ்கிரீன் சொல்றாங்க. இப்போ உங்க புக்ல பாத்தீங்கன்னா, a touch screen is a display device that allows to user interact with the computer by using the finger. இப்ப ஃபிங்கரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா இன்டராக்ட் பண்ணிக்கிறோம். எது கூட? கம்ப்யூட்டர் கூட. இது என்ன இட் கேன் பி குவைட் யூஸ்ஃபுல் யூஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் இப்ப மவுஸும் தேவையில்ல, கீபோர்ட். இப்ப 2 டிவைஸ நம்ம குறைச்சுட்டோம். இப்ப இந்த 2 டிவைஸ்க்கு தேவையான பவர் குறையுது. இந்த 2 டிவைஸ்க்கு தேவையான பேட்டரி குறையுது. சோ இந்த 2 டிவைஸ் வாங்குறதுக்கான செலவே குறையுது. டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது புரியுதா? இதுதான் அடுத்தடுத்ததுக்கு ஜெனரேஷனுக்கான வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். இட் கேன் பி குவைட் யூஸ்ஃபுல் ஆன் ஆல்டர்னேட்டிவ் மவுஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணாம யூஸ் பண்றதுக்கு தான். டச் ஸ்கிரீன் ஆர் யூஸ்ட் ஆன் வைட் வெரைட்டி ஆஃப் devices such as a computer, laptop, monitor, smartphones, tablet, cash registers.
ஸோ இந்த மாரி நெறைய பிளேஸஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்படி சம் டச் ஸ்கிரீன் யூஸ் ஃபார் கிரிட் infrared beams on sensor presence of finger instead of utilizing touch sensitive input பதிலா இத யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது கியர் பத்தி பார்க்கலாம். கியர் நான் ஆக்சுவலி பார்த்தது கிடையாது டே டு டே லைஃப்ல. பட் சம்படி யூ கேன் நீங்க பார்த்திருக்கலாம். இப்ப ரிமைனிங் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்திருப்போம். கீபோர்டு, ஃபிங்கர் பிரிண்ட், பென்னு, ஆப்டிகல் ரீடரு, பார்கோடு, டிஜிட்டல் கேமரா, டச் ஸ்கிரீன் எல்லாமே பார்த்திருக்கோம். பட் கியர் நான் பார்த்தது கிடையாது. பட் கியர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிக்னலிங் ஹேண்ட் சிக்னல்னு சொல்றாங்க. பை வே ஆஃப் பிரஸிங் ஒன் ஆர் மோர் ஸ்விட்சஸ பிரஸ் பண்ணனா, மாடர்ன் கியர் ஹேவ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ். பட் நாட் அஸ் மெனி ஃபுல் சைஸ் கீபோர்டு மாரி இருக்காது. டிபிக்கலி நம்பர்ஸ் பிட்வீன் இப்ப வந்து இது எப்படின்னா, இது வந்து எப்படின்னா கீபோர்டு மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எப்படின்னா, கையில வச்சு பிரஸ் பண்ற மாதிரி டிபிக்கலி திஸ் நம்பர் இஸ் பிட்வீன் 4 அண்ட் 15 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கீஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கீபோர்டு மாரி இல்லாம டிஃபரெண்ட் கீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த கீஸ் எப்படி கிளஸ்டரா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவுட்புட் டிவைசஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்க்கலாம். நம்ம கன்டினியூஸா 2 கிளாஸ்ல என்ன குடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் டிவைசஸ் பத்தி குடுத்துருக்கோம். 12 இன்புட் டிவைசஸ் இருக்கு. 12மே டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதா வி கேன் ஏபிள் டு ஈஸியா நம்மளால எக்ஸாம்ஸ்ல எழுதிற முடியும். இந்த மாரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர். Thank you so much. Bye.